வணக்கம். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வரலாறு கேள்விகள் பார்க்குறோம். போன வீடியோவில் வந்துட்டு தகவல் கடைசியில் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பேன். வாக்பதர் எழுதிய நூல் அஷ்டாங்க சம்கிருதம், இது கரெக்டு தான். கிருதாஜோனியம் எழுதியது பாரவி, அதுவும் கரெக்டு தான். அமரகோஷம் அது எழுதினது அமரசிங்கர் அப்படிங்கிற ஒரு அகராதியல் ஆசிரியர் எழுதியிருப்பார். இந்த அமரகோஷம் ஒரு சமஸ்கிருத சொற்களஞ்சியமாக திகழ்கிறது. அது தவிர இந்த காலத்தில் முக்கியமான நூல்கள்னு பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி எழுதினது மகாபாஷ்யம், பாணினி அப்படிங்கிறவர் எழுதிட்டு அஷ்டத்தியாயி. அதுக்கப்புறம் விசாகதத்தர் என்ன எழுதியிருப்பாருன்னா முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் இதெல்லாம் எழுதியிருப்பார். அப்புறம் காமாந்தகர் அப்படிங்கிற விதிசாரம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டினை பொருத்தி சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா, விஜயநகர பேரரசு மற்றும் பவனி சுற்றுலார்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமுக்த மால்யதா இதை தெலுங்கு மொழி நூல். இதை எழுதுனது கிருஷ்ணதேவராயர். அடுத்து ஜும்மா மசூதி எங்கே இருக்குது அப்படின்னா, குல்பர்காவில் ஜும்மா மசூதி இருக்குது. அடுத்து இந்த கோல்கும்பா கோட்டை எங்கே இருக்குன்னா, இது பீஜப்பூர் மாவட்டத்தில் கோல்கும்பா கோட்டை இருக்குது. ஜாம்பவாதி கல்யாணத்தை எழுதுனதும் கிருஷ்ணதேவராயர் தான். இதை இவர் வடமொழி, அதாவது சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு. அதுபோக இந்த கிருஷ்ணதேவருடைய அவைகளில் அஷ்டதிக்கஜங்கள் அப்படிங்கிற ஒரு புலவ அமைச்சர் குழு இருந்திருக்கு. அதில் முக்கியமானவரை அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, தெனாலி ராமகிருஷ்ணா அப்படின்வாங்க. இதில் தெனாலி ராமகிருஷ்ணா அப்படிங்கிறவர் ஒரு விகட கவியம், அதாவது ஒரு நகைச்சுவை அறிஞராகவும், அவர் எழுதிய நூல் பாண்டுரங்க மகாத்தியம் அப்படின்ற நூல் அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் அக்பரது மிகச்சிறந்த இசைப்பாடகர் பற்றிய தவறான ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தான்சென். இந்த தான்சென்கிறவர் அக்பருடைய அரசவையில் இருந்த ஒரு முக்கியமான இசைக்கலைஞர். இவர் குவாலியரை சேர்ந்தவர். இவரோடு சேர்ந்து ஒரு 35 இசைக்கலைஞர் அக்பர் ஆதரிச்சுக்கார் அப்படின்னு சொல்லி ஐனி அக்பரி குறிப்பிடுகிறது. அடுத்து சூர்தாஸ், ராம்தாஸ் இவங்கெல்லாம் பக்தி இயக்கத்தில் வரக்கூடிய இசைக்கலைஞர்கள். இவங்களையும் அக்பர் ஆதரிச்சிருக்காரு. அடுத்து இவங்க காலத்தில் முகலாயர் காலத்தில் ஓவியமும் ஒரு மிகப்பெரியதாக அறியப்பட்டது. அது முகலாயர்களோட ஓவியங்களை யார் பின்பற்றலைன்னா, அவுரங்கசீப் தான் பின்பற்றலை. முகலாயர்களோட ஓவியங்கள் எப்போ தொடங்குச்சுன்னா, ஹுமாயூன் மத்திய ஆசியாவிலேருந்து ஒரு 2 ஓவியர்கள் கூட்டு வர்றாரு. அப்துல் சமத் அப்புறம் மீர் சையத் அலி அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேர் மூலியமாக தான் இந்திய ஓவியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஊக்கமடைஞ்சு, அதுபோக பாரசீக மொழியில் மகாபாரதம் இதெல்லாம் மொழிபெயர்த்தாங்க இல்லையா, அதுலேயும் ஐனி அக்பர்லேயும் பலவிதமான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது. குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடம் குவத்துல் இஸ்லாம் மசூதி. இதுதான் இந்தியாவின் பழமையான முதலில் கட்டப்பட்ட மசூதி. இதற்கு அடுத்து தான் குத்புதீன் ஐபக் குதுப் மினாரை கட்டுறதுக்கான அடிக்கல்லை நாட்டுவார். இந்த குதுப் மினார் எங்கே இருக்குன்னா, டெல்லியில் அந்த இரும்புத்தூண் இருக்கு இல்லையா, மெக்ராலி இரும்புத்தூண், 2ஆம் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்டு அதில் 1ஆம் சந்திரகுப்தர் பற்றிய செய்திகள் காணப்படக்கூடிய மெக்ராலி இரும்புத்தூண், அது இந்த குதுப் மினாருக்கு அருகில் தான் இருக்குது. அந்த இரும்புத்தூண் 1500 ஆண்டுகளாக துருப்பிடிக்காமல் இருக்குது. இது அவருடைய அப்போதைய குப்தர் காலத்துடைய உலோகக்கலைக்கு ஒரு சான்றாக திகழ்கிறது. பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பல்லவன் கோவில் தகடுகள் திகம்பர சமண வரிசையை கூறுது. அதாவது சமண மதம் பிற்காலத்தில் திகம்பரர்கள், ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிஞ்சிச்சு. அதில் திகம்பரர்கள் கடுமையான விரதத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது அவர்கள் திசையை ஆடையாக அணிந்தவர்கள், அதாவது ஆடை அணியாதவர்கள். இந்த ஸ்வேதாம்பர்கள் வடக்கு பகுதியில் வாழ்ந்தாங்க. அவர்கள் வெண்ணிற ஆடை உடுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாங்க. இந்தியாவில் நிக்கலோ காண்டி மற்றும் அப்துல் ரசாக் யாருடைய ஆட்சி என்பது அறியப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஜயநகர பேரரசர் காலத்தில் தான் நிக்கலோ கோண்டி, நூனிஸு, அப்துல் ரசாக் இவர் ஒரு பாரசீக வரலாற்று பயணி, இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. பல்லவர் ஆட்சி காலத்தில் யுவான் சுவாங் வந்திருப்பார். பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படும் யுவான் சுவாங் வந்திருப்பார். குப்தர்கள் 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் முதல் சீன பயணியான பாகியான் வந்திருப்பார். அப்புறம் முகமது பின் துக்ளக்கோட ஆட்சி காலத்தில் மொரோக்கா நாட்டு பயணியான இபின் பதுதா வந்திருப்பாங்க. அடுத்து பிற்கால பாண்டியர் ஆட்சி காலத்தில் மார்க்கோ போலோ வந்திருப்பார். அவர் காயல் நகருக்கு 2 முறை வருகை தந்ததாக சொல்லப்பட்டிருக்கும். அவர் தான் பாண்டிய நாட்டை உலகிலேயே செல்வ செழிப்புமிக்க வளமான பகுதின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் பாண்டிய நாடு இலங்கையோடு சேர்ந்து ஏராளமான முத்துக்களை உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லியிருப்பார்.
அதுபோக விஜயநகர பேரரசர்களுடைய போர்களில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, போர்ச்சுகீசியர்கள் அப்பயே வந்து 1506 1510 காலகட்டங்களே வந்திருப்பாங்க. அப்போ போர்ச்சுகீசியர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் வந்து இடையே வந்து போர் உதவி செய்தெல்லாம் இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்க, வலுவான மத்திய அரசு இருந்தது. ஆமாம், வலுவான மத்திய அரசு இருந்தது. ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்குகள் இருந்தது. இதுவும் சரி. தெருக்களில் குப்பை தொட்டி இருந்தது. இதுவும் சரி. பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்படுகிறது. இதுவும் சரி. அதாவது அந்த நிர்வாகிகள், அதிகாரிகள் அவங்களுக்குலாம் வந்து உயர்ந்த மேடும் பொதுமக்கள் வாழ்றதுக்காக ஒரு தாழ்வான பகுதி இருந்தது அப்படின்ற செய்தி காணப்பட்டிருக்கு. அப்போ இதில் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் அனைத்துமே சரி. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு பொற்கூரை வேந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாம் பராந்தக சோழன் தான் வந்து சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு வந்து பொற்கூரை வேந்தார். இவரை வந்து பொன்வேய்ந்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோக இவருக்கு வந்து மதுரையும் ஈழமும் கொண்டான் அப்படின்ற ஒரு பட்டமும் இருக்குது. மதுரை கொண்டான் அப்படின்ற பட்டம் இருக்குது. இந்த அடுத்த கேள்வி கேட்டால் பாருங்க, மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? இவரும் வந்து முதலாம் பராந்தகன் தான். அதாவது பாண்டியர்களுடைய மதுரையை வந்து இவர் வெற்றி கொண்டதுனால இவரை வந்து மதுரை கொண்டான் அப்படின்னு நினச்சாங்க. அதுபோக இவரை இருமுடி சோழன் சொல்லுவாங்க. பாண்டியர்களையும் சேரர்களையும் தோற்கடிச்சதுனால இருமுடி சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பியில் இருக்க முதலாம் ராஜராஜன் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இவர் வந்து ஜெயங்கொண்டார், சிவபாத சேகரன், ராஜகேசரி அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவருடைய இயற்பெயர் வந்து அருள்மொழிவர்மன். இந்த முதலாம் ராஜராஜ சோழனை வந்துட்டு மும்முடி சோழன் சொல்லுவாங்க. அதாவது இவர் பாண்டியர்கள், சேரர்கள் மற்றும் இலங்கையை வெற்றி கொண்டதுனால வந்து இவரை மும்முடி சோழன் சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏல வந்து முதலாம் ஆதித்யா இருக்குது பார்த்தீங்களா. இந்த முதலாம் ஆதித்யா யாருன்னா பல்லவர்களுடைய கடைசி அரசரான அபராஜிதவர்மனை போர்க்களத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றவர். அதாவது பிற்கால சோழர் மரபை தோற்றுவித்த விஜயால சோழனுடைய மகன் தான் வந்து முதலாம் ஆதித்யா. இவர் வந்து காவிரிக்கரை முழுக்க வந்து ஒரு 60 சிவன் கோயில்களை கட்டினதாக சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாம் ராஜராஜன் ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இரண்டாம் ராஜராஜன் தான் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலை கட்டியவர். இவர் காலத்து மெய்கீர்த்திகள் வந்து நமக்கு கிடச்சிருக்கதா தமிழ்லையும் நம்ம படிச்சிருப்போம். சிம்ம விஷ்ணுவின் மகன் யாருன்னு கேட்டிருக்காங்க. சிம்ம விஷ்ணுடைய மகன் வந்து முதலாம் மகேந்திரவர்மன். இவருடைய பட்டப்பேர் வந்து சங்கீர்ணஜதி, சத்ருமல்லன் இப்படிலாம் பட்டப்பேர் இருக்குது. இவர் வந்து இந்த தட்சிண சித்திரம் அப்படிங்கிற வந்து தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஒரு ஆய்வேடு தொகுக்கிறதுக்கு வந்து இவர் உதவி புரிஞ்சிருக்காரு. இவர் முதல்ல மண்டகப்பட்டு இசை கல்வெட்டுகள் வந்து இவர் வந்து விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லி புகழ்கிறதோட செங்கலும் சுண்ணாம்பும் இல்லாமல் வந்து கோயில்களுக்கு கோயில் கட்டினவர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நரசிம்மவர்மன் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நரசிம்மவர்ம பல்லவன் வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். இவர் வந்துட்டு முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன். இவருடைய சமகாலத்தவர் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன். இவருடைய சமகாலத்தவர் தான் வந்து அரிகேசரி மாரவர்மன் என்று அழைக்கப்படக்கூடிய கூன் பாண்டியன். இந்த கூன் பாண்டியனை வந்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவருடைய மனைவி வந்து, அதாவது கூன் பாண்டியனுடைய அரிகேசரி மாரவர்மனுடைய மனைவி வந்துட்டு மங்கையர்க்கரசி. இவங்க வந்து 63 நாயன்மார்களில் ஒருத்தர். அவருடைய அமைச்சர் வந்து குலச்செரியார். அவங்களும் 63 நாயன்மார்களில் ஒருத்தராக வருவாங்க. மகேந்திரவர்மனை வந்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியது யாருன்னா திருநாவுக்கரசர், அப்பர். அவர் தான் வந்து மாற்றிருப்பார்.